ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்திரா அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வசந்த் ரவி, சுனில், மெஹரின், அனிகா இப்படி ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். இன்று காலை சென்னை அடையாறு பாலத்தின் அருகே கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு இளம் பெண்ணின் சடலம் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தனி ஆளு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கான். He is definitely not mentally stable. We are dealing with a serial killer. பஸ்ல கிடைச்ச கையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அந்த கையும் பாடியும் வச்சு பார்க்கும்போது ஒரு 30-35 வயசு ஆள் மாதிரி தெரியுது சார். இது சாதாரண கொலை இல்ல, மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல பண்ணிருக்கான். அவன் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த டேட்டா பேஸ்ல தேடியும் அவன் மாட்டல. எப்படிடா அவன் எந்த விதமான ஒரு ஐடென்டிட்டி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான்? அவனை பிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும். வெளிவாடா. Let's have a baby. என்ன சார் பயந்துட்டீங்களா? எனக்கு சந்தேகமே அவன் மேலதான். யார் அது? வெளியில வா! அந்த கண்ணு பாருங்க, அந்த கண்ணிலே அந்த எமோஷனை செம்மையா கேரி பண்ணி அவுட்புட்டார் நமக்கு. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வேற லெவலில் கொடுத்தாரு. ஒரு கிரைம் சீரியல் கில்லர் அதை கண்டுபிடிக்கிறது தான் படம். ஆனால் அந்த சீரியல் கில்லர் சுனில் அப்படிங்கிற மாதிரி நம்மளை போர்ட்ரே பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் தானா அப்படிங்கிறதுல எனக்கு இன்னுமே டவுட் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்ல வந்து அப்படி வில்லனை ஈஸியாலாம் ரிவீல் பண்ணிட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் அப்படியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. இதில் அப்படி ரிவீல் பண்ணுறாங்கன்னா அதை தாண்டி ஏதோ செம்மையாக ஒரு ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னு, அவங்க கண்டென்ட் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அனிகா வந்து ஒரு 2 ஷாட்டில் தான் காட்டினாங்க. அவங்க கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு கியூரியாசிட்டியாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும், அது நம்ம படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். வசந்த் ரவி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாருங்க. படத்துக்கு படம் வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயலலிதா பார்த்துருப்போம் அவருடைய ஆக்டிங்கு. ஸோ இதில் அந்த கடைசியில் ஒரு ஷாட் வந்து யாருதுன்னு கேட்டுட்டு அந்த கத்துற அந்த ஷாட் வந்து எனக்கு ஐ லவ்ட் இட். அந்த கண்ணில் அந்த எக்ஸ்பிரஷனு, அந்த பயம், அதெல்லாமே கேரி பண்ணி செம்மையாக அவுட்புட்டாக கொடுத்தாரு. வேற லெவல். ஒரு நார்மல் ஒரு டிப்பிக்கல் கிரைம் பேஸ்டு ஒரு படம், சீரியல் கில்லர் மூவி. இது இந்த கதை காலத்தில் இந்த ஸ்க்ரீன் பிளேல எப்படி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்ட போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து யோசிச்சு பார்த்தோம்னா எல்லா கிரைம் ஜானரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் போகுது. ஸோ அதில் அவங்க டேரக்டர் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம ஆடியன்ஸுக்கு ரிசீவ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆனஸ்டாக ஒரு ஜஸ்டிஃபைங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுக்குறாங்க, அப்படி அதை பொறுத்து படம் அதோட ரிசல்ட் அமையுது. ஓகே. மற்றபடி இந்த சினிமோட்டோகிராஃபி, கலரிங்கு, அதுவும் அந்த க்ரீன் லைட்டு க்ரீன் ஷாட்லாம் ஒன்று கண்டாங்க. அது செம்மையாக இருந்தது. எப்படி பண்ணாங்கன்னே ஒன்றும் தெரில, அந்த மாதிரி இருந்தது. சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு வேற லெவல். அந்த கன்னு அவர் ஷூட் பண்ணுற ஷாட்டில் வந்து அந்த அந்த கேமரா ஆங்கிள்லாவே அது வேற லெவல் இருந்தது. அது ஷாட்டை அப்படியே எலிவேட் பண்ணிடுச்சு. நார்மலாக கன் எடுத்து ஷூட் பண்ணுற ஷாட் தான், கேமரா ஆங்கிளை வந்து அப்படி கணிச்சு அந்த கேமரா மூமெண்ட்லேயே செம்மையாக அது வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்றதுக்கு நல்ல 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 விஷயங்கள் இருக்கு இந்த ட்ரெய்லர்ல.
ஸோ அதனால் படமாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.